வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜனவரி மாசம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை ஏகாதேசி திதி. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல 7 அரிசிய இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க பீரோல வச்சாலே போதும். 7 நாட்கள்ல 7 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தம்ப்நெயில்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 கோடி ரூபாய்ங்கிறது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருந்தா நிச்சயமா 7 நாட்கள்ல 7 கோடி ரூபாய் கூட கிடைக்கும். மத்தபடி உங்க உழைப்புக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் தகுந்த மாதிரி எவ்வளவு பணம் வரணுமோ அந்த பணம் நிச்சயமா வரும். இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. சரி, இப்போ இது என்ன பரிகாரம்? இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாசம். மார்கழி மாசம்னாலே நான் சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம்தான். நாளைக்கு நமக்கு ஏகாதேசி திதியும் சேர்ந்து இருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. மார்கழி மாசமும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்ததுதான். அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் 2 சிறப்புகள் நமக்கு இருக்கு. அதுல முதல் சிறப்பு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய முதல் ஏகாதேசி திதி. அந்த வகையில இந்த 2024வது வருஷம் ஃபுல்லா நமக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு நாளைக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி 7 அரிசிய நீங்க பீரோல வச்சாலே போதும். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வருஷத்தை நாம 2ஆ பிரிப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தராயண காலம், தட்சணாயன காலம்னு சொல்லுவோம். தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் சூரியன் வடக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த 6 மாச காலத்தை தான் நாம உத்தராயண காலம்னு சொல்லுவோம். அடுத்ததா ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த காலத்தை தான் நாம தட்சிணாயன காலம்னு சொல்றோம். அந்த வகையில நாளைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய கடைசி ஏகாதேசி திதி. அந்த வகையில இந்த ஏகாதேசி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய அந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏகாதேசிக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே ஏகாதேசி திதிக்கான வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செஞ்சாலும் சரி, உங்க வீட்டுல இருந்து வழிபாடுகளை செஞ்சாலும் சரி, விரதம் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க தாராளமா செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா காலையில 6 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள நீங்க தாராளமா செய்யலாம். சாயங்கால நேரம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க குளிச்சுட்டு தான் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யறது நல்லது. காலையில எந்திரிச்சு உடனேயே குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க சாயங்கால நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
சரி, இப்போ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம். முதல்ல 7 அரிசி நமக்கு தேவைப்படும். முனை உடையாத பச்சரிசியா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காதவங்க மட்டும் நீங்க பாஸ்மதி ரைஸையோ அப்படி இல்லைன்னா நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியையோ பயன்படுத்திக்கோங்க. ரேஷன் அரிசி இருந்தா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நமக்கு ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பவுடர், சின்னமன் பவுடர் தேவைப்படும். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டைய 1-2 இடிச்சிட்டு அதுல இருந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இதுல எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவையோ நீங்க எடுத்துக்கோங்க. எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். இவ்வளவுதான் இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களால வழிபாடுகளை செய்ய முடியும். நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிடாம இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். அடுத்ததா நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தேதி 7. இந்த 2024ங்கிற வருஷத்துல இருக்கக்கூடிய 224 இந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம், அதாவது 24வது வருஷம். இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது 6ங்கிற நம்பர் நமக்கு வரும். அப்ப 7, 8, 6ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 786ங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நாம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த 786. இந்த நம்பரை பயன்படுத்தி தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம இப்ப செய்ய போறோம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த 786ங்கிற நம்பரை 108 முறை 108 டைம்ஸ் எழுதுங்க. இதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதே மாதிரி இந்த நம்பரை நீங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அமைதியான மனநிலையில முதல்ல உங்க குலதெய்வத்தையோ அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த நம்பர் எழுதும் போது கூட சேர்த்து 1, 2, 3, 4ன்னு எண்ணிக்கை கணக்குக்காக உள்ள நம்பரை நீங்க எழுத வேண்டாம். முதல்லயே எண்ணிக்கைக்காக இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6ங்கிற நம்பரை 108 வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. இப்படி கவுண்டிங்காக நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா 786ங்கிற நம்பரை எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது. அந்த வகையில இந்த 786ங்கிற நம்பரை நம்பிக்கையோட நீங்க எழுதினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பணவரவுல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க இடது கையில இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 7 அரிசியையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சின்னமன் பவுடர், பட்டை தூளையும் இந்த பேப்பருக்கு மேல நீங்க போட்டுக்கோங்க. இந்த பேப்பர்ல இருந்து இந்த அரிசியும் இந்த பட்டை பவுடரும் கீழே விழாத மாதிரி இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. 2, 3 எப்படி வேணாலும் நீங்க மடிக்கலாம். இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு வலது உள்ளங்கையால மூடி உங்க மனசுக்குள்ள உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்ற மாதிரியும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க. வேலை செய்யறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரியோ பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரியோ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வர்ற மாதிரியும் அதுல இருந்து உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. 7 நாளைக்கு அப்புறம், அதாவது நாம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தட செய்யறோம். 7 நாளுன்னு சொல்லும் போது அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இதை நீங்க பீரோலையே வச்சுக்கலாம். இதை எரிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எந்த அளவுக்கு இந்த 786ங்கிற நம்பரை நாம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால பேப்பர் அப்படியே இருக்கட்டும். அந்த பேப்பருக்குள்ள நாம வச்சிருக்கக்கூடிய அந்த 7 அரிசியையும் பட்டை பவுடரையும் மட்டும் எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க.
இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ரிசல்ட்டை சொல்லுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.